வணக்கம், என்னோட பேர் ரம்யா. நான் காவேரி ஹாஸ்பிட்டல் சேலம் யூனிட்டில் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் சீனியர் ஸ்டாஃப் நர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் 2019 செப்டம்பர் 3 இங்கே ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலி என்னோட கெரியர் ஸ்டார்ட் ஆன இடமே காவேரி ஹாஸ்பிட்டல் தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஜாயின் பண்ணி செகண்ட் வீக்கில் காவேரி ஹாஸ்பிட்டல் இண்டக்ஷன் ப்ரோக்ராம் கூப்பிட்டு போனாங்க. அங்கே ஸ்டாஃபோட என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் போட்டு காமிச்சாங்க வீடியோவாக. அதில் நான் பார்த்த ஆச்சரியப்பட்ட விஷயம் தான் ஃப்ளையிங் ஏஞ்சல்ஸு. நல்லா ஒர்க் பண்ணுற லாங் சர்வீஸில் இருக்கிற ஸ்டாஃபை காவேரியோட சொந்த செலவில் ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போவாங்க. ஓகே, நம்மளும் நல்லா வேலை செஞ்சு ஃப்ளைட்டில் பறக்கணுன்ற ஆசையோடு தான் இங்கே வேலையே செய்யணும்னு முடிவு பண்ணேன். இப்படியே என்னோட ஒர்க்கு போயிட்டே இருந்தது. பார்த்தா 1 இயர் ஆனதே தெரியல, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்த இயரில் கோவிட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து கோவிட் ஐசியூக்கு ஷிஃப்ட் ஆனேன். அங்கே 2 இயர்ஸ் கோவிடில் தான் போய்ட்டு இருந்தது. கோவிட் ஒர்க்கு முடியும் போது என்னை ஸ்டாஃப் நர்ஸ்லேருந்து சீனியர் ஸ்டாஃப் நர்ஸாக ப்ரொமோட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கோவிட் முடிஞ்சதும் திரும்ப நான் ரிட்டன் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்லேயே சீனியர் ஸ்டாஃப் நர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். கோவிடில் ஒர்க் பண்ண எல்லா ஸ்டாஃப் கிட்டும் ஓவரால் யூனிட்டில் ஃபீட்பேக் கேட்டிருந்தாங்க, ஒர்க்கு ஜேர்னி எப்படி போச்சு கோவிட் டைமில் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய ஃபீட்பேக் எழுதியிருக்கும்போது ஓவராலாக பார்த்ததில் என்னோடது பெஸ்ட்டாக இருந்ததுன்னு என்னோடய ஃபோட்டோவோட ஜேர்னலில் போட்டிருந்தாங்க. காவேரி ஜேர்னலில் என்னோடய ஃபோட்டோ ஹாப்பினஸோடய வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்த பெரிய ஹாப்பினஸ் என்னென்னா, என்னை பேஷண்ட் சேஃப்டி நர்ஸாக ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. இப்போது நான் பேஷண்ட் சேஃப்டி நர்ஸ் ப்ளஸ் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் ஷிஃப்ட் இன்சார்ஜாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சரி, கோவிடும் முடிஞ்சிருச்சு, ப்ரொமோஷனும் வாங்கியாச்சு, இவ்வளோ தான் போல், இதுக்கப்புறம் இப்படியே தான் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும் போலன்னு நினைக்கும் போது தான், அப்படிலாம் இல்லை, வாய்ப்பளிக்க எப்போவும் நாங்கள் தயாராக இருக்கோம், படிக்க நீங்கள் ரெடியாக இருந்தால் போதும்னு சொல்லிட்டு சென்னை வடபழனி யூனிட்க்கு எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ்க்காக அமுச்சு வச்சாங்க. இப்போது நான் ஒரு சர்டிஃபைடு ஹாஸ்பிட்டல் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் நர்ஸ். சென்னை யூனிட்லேருந்து வந்தேன். அங்கேருந்து இங்கே வந்தது இந்த ஒரு கோர்ஸ் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கும் போது என்னை திருச்சி காவேரி யூனிட்க்கு அமுச்சு வச்சாங்க அபெக்ஸ் ட்ரைனிங்காக. இப்போது நான் ஒரு கவர்மெண்ட் சர்டிஃபைடு ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்டட் ட்ரைனரும் கூட. இவ்வளோ நேரம் காவேரி ஹாஸ்பிட்டலில் என்னோடய ஹாப்பியான ஜர்னியை தானே பார்த்துருப்பீங்க. என் வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டம்லாம் இருக்குது. அதெல்லாம் தாண்டி தான் இந்த இடத்துக்கு நான் வேலை செய்ய வந்திருக்கேன். நான் பிறக்கிறதுக்கு 1 மந்த்துக்கு முன்னாடியே என்னோடய அப்பா டெத் ஆகிட்டாங்க. என்னோடய அம்மாவும் பாட்டியும் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சாங்க. இப்படி போயிட்டுருக்கும்போது 12th எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஹார்ட் இஷ்யூ வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் போட்டு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிலாம் பண்ணி அப்புறம் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம படிக்க போகிறதில்ல அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா தான், இல்லை நான் தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், நீயும் அந்த மாதிரி கஷ்டம்லாம் படக்கூடாது, நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் கீப்பிங் வேலையெல்லாம் பார்த்து பிஎஸ்சி நர்சிங் டிகிரி 4 இயர்ஸ் படிக்க வச்சாங்க. இப்போது நான் காவேரி ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட் சேஃப்டி நர்ஸாக இருக்கேன். நான் இங்கே வேலை செய்கிறது எனக்கு பெருமையாக இருக்கிறதும் தாண்டி என் வீட்டில் இருக்கிறவங்களும் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க.